ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தீபா கிட்ட இந்த விஷயம் ரம்யாவுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தீபாவும் ஆமாம், அம்மு தான் இதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணா, அவள் தான் அந்த சாமியார்கிட்டயே என்னை கூட்டிகிட்டு போனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் ஓ அப்படிங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, சரிங்க எதுக்காக இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வந்து தீபா கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் ஒன்றும் இல்லைங்க, சரிங்க நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு நான் உங்களை உடனே மீட் பண்ணி ஆகணும், கிளம்பி வாங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க. ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு எதுக்காக கார்த்திக் வர சொல்கிறாருன்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சொன்ன இடத்துக்கு போய்ட்டு என்ன ஆச்சு கார்த்திக், உடனே இங்கே வர சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கணுங்க அப்படின்னுவாங்க. என்ன விஷயம்னு ரம்யா கேட்கும்போது அதுக்கு கார்த்திக் வந்து தீபா பரிகார விஷயமா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் அந்த சாமியார்கிட்டயே கூட்டிகிட்டு போனீங்களாமே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ரம்யாவும் ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு ஏங்க அப்போ தீபா பரிகார பூஜை பண்ண சொன்னது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் ஏன் அதை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டிங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதை கேட்ட ரம்யா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே திணறிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு நான் தீபாவை காணுன்னு உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன், அந்த பரிகார பூஜையும் வந்துட்டு தீபா தான் பண்ண போயிருக்காங்க, நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க, ஆனால் அந்த இடத்துல என்கிட்ட மாற்றி நான் பரிகார பூஜை பண்ணேன்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும்.